அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு லேண்ட் அக்விசிஷன் மேட்டர் கடம்புத்தூர்ல நம்ம நண்பர் அன்பு அட்வொகேட் அவருடைய வீடை டிட்கோ ஸ்பெஷல் தாசில்தார் அக்வயர் பண்றாரு. ஆனா அந்த அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ்ல இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவரும் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர் வீடியோல நான் வரமாட்டேன். அப்படியே நீங்க கேள்வி கேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆடியோல வரேன், வீடியோல வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல. அன்பு, நீங்க சொல்லுங்க. என்ன இஷ்யூ அது? சார் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே டிபார்ட்மெண்ட் ம், இந்த மப்பேடு சிட்கோவுக்காக ம், இந்த பக்கம் ரயில்வே ட்ராக் எங்க வீட்டு பகுதியில் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ம், சரி, அவங்க சொன்னாங்க, நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டோம். ம், பண்ணிட்டு பிறகு ஜனவரி மாசம் எங்களுக்கு ஒரு கால் ஃபார் லெட்டர் ஒன்று கொடுத்தாங்க. ம், இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கா தெரிவிங்கன்னு சொல்லிட்டு ம், நாங்களும் என்ன பண்றோம், எதுவும் 4 வீடு தான் அடிபடுது, நாங்க 4 பேருமே எங்களுக்கு எதுவும் ம், ஆட்சேபனை இல்லைன்ட்டு ரிப்ளையும் கொடுத்துட்டோம். ம், எங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லி கொடுத்தோம். ம், சரி, ப்ரொசீடிங்ஸ் இன்னொரு 3 மாசத்துல ம். உங்களுக்கு முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. இது எந்த வருஷம்? எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இது? இந்த வருஷம் 2025 ஜனவரி மாசம். சரி. 3ஆம் மாசம் மார்ச் மாசத்துல பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ம், அன்னைய தேதியில இருந்து இன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துக்கு ஆயிடுச்சு. ம், அவங்க சொன்னது ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆயிடும்னு சொன்னாங்க. ம், கிட்டத்தட்ட ஒரு 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 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் அவங்க ம், வீட்டாண்டு லேண்டையும் எடுக்கல. ம், அதுக்கான அமௌண்ட்டும் பார்ட் அமௌண்ட்டும் எதுவுமே கொடுக்கல. ம், ஆனா பேரம்பாக்கம் எஸ்ஆர்ஓல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்க லேண்ட் எல்லாமே எங்க அனுமதி இல்லாம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ம், இதனால எங்களுக்கு என்ன பாதிப்புனா, ம், ஒண்ணு வீடு நீங்க எடுத்துக்கணும், ம், இல்லையா எங்களுக்கு தேவையான பார்ட் அமௌண்ட் தரணும், ம், இல்ல நீங்க வேலை எப்ப நடக்குதோ அப்போ நீங்க இந்த வேலையை இது பண்ணணும். எங்க அனுமதி இல்லாம ஃப்ரீஸ் பண்ணதுனால ம், நாங்க போயிட்டு லோனுக்கு போக முடியல. ம், குடும்ப சூழ்நிலைக்காக லோனும் அப்ளை பண்ண முடியல. ம், இல்ல வேற யாருக்காச்சும் அடமானமோ இல்ல விற்கிறதா இருந்தாலும் எம்டி லேண்ட விற்கிறதா இருந்தா கூட எங்களால எதுவும் பண்ண முடியல. சோ இது விஷயமா நாங்க தாசில்தார் கிட்ட கேட்டா, இன்னைக்கு ஆகும் நாளைக்கு ஆகும், இல்ல இன்னும் 2-3 வருஷம் கூட ஆகுன்றாங்க. ம். சோ 2-3 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, எங்க லேண்டை நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தா இந்த 3 வருஷத்துக்கு எங்களோட நிலைமை. கரெக்ட். இப்போ இதுல ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்துக்கு முன்னாடி ம், இந்தியா போலீஸ் ஸ்டேட்னு சொன்னாங்க. போலீஸ் ஸ்டேட்னா இந்த ஜனங்களுக்காக நாடு இல்ல, ம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நாடு. அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன். ம், போலீஸ் காவல்துறையை ஏவல் துறை மாதிரி நாய் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஜனங்களை பயன்படுத்தி அவங்களிருந்து சுரண்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ம், இது போலீஸ்க்கு மட்டும் பொருந்தாது, அரசாங்க அதிகாரிகளும் கூட. ம், இந்த கலெக்டர், தாசில்தார், இவங்கள கலெக்டர்னாலே ஜனங்கள்கிட்ட இருந்து காசை கலெக்ட் பண்ணி ம், பிரிட்டிஷ் கொடுக்கறது தான். இந்த கலெக்டர்ன்றதே ஒரு டெரகேட்டரி டேர்மா நான் நினைக்கிறேன். ம், நிறைய பேர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்த டெர்மினாலஜில மாத்தணும்னு சொன்னாங்க. ம், அது ஏன் மாத்தலன்றது நம்ம அது சப்ஜெக்ட் விட்டுருவோம். ம், இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வி கால்ட் இந்தியா ஆஸ் அ வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்னா மக்களோட நலனுக்காக தான் அரசாங்கம். ம், கரெக்டா? அதிகாரிகளோட நலனுக்காக மக்கள் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னாக்க பப்ளிக் சர்வெண்ட்னு சொல்றோம். ம், கரெக்டா? சர்வெண்ட்னா யாரு? வேலைக்காரன். கரெக்டா? ம், மக்களுக்கு வேலை செய்யறவன் தான் இந்த அரசாங்க அதிகாரிகள். ம், நான் இது வெதர் இன்காம்பிடன்சினாலேயோ, அதாவது இன்காம்பிடன்சி தமிழ்ல என்ன சொல்லுவோம், வேலை செய்ய திறமை இன்மையினாலேயோ, ம், இல்ல ஷியர் அரகன்ஸ்னாலேயோ, ஆணவத்தினாலேயோ ம், பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ நீங்க ஆல்ரெடி ஒரு அட்வொகேட், ம், 4 வருஷமா பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு அட்வொகேட்டுக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண குடிக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கும். ம், ஸோ இப்போ நம்ம இந்த இந்த பாயிண்ட்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இந்த மாதிரி நிலத்தை கையகப்படுத்தல ஊரக வளர்ச்சி, அதாவது கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, ம், வளர்ச்சிக்காக ஒரு தனி மனிதனோட சொத்தை அக்வயர் பண்ணும்போது, ம், கையகப்படுத்தும் போது அந்த அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கணும்னா ஆஸ் அர்லி as பாசிபிள், ம், ஆஸ் குவிக்லி as பாசிபிள். ஏன்னா இப்போ நீங்க அக்விசிஷன் பண்ணுவீங்க, ஆனா அந்த வீட்டுல இருக்கிறவன் அந்த வீடு அவன் சொந்த இடம். ம், நம்ம என்ன சொல்றோம், ஆர்டிகல் 300 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ப்ராப்பர்ட்டி ரைட் தோ இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் பட் இட் இஸ் ஸ்டில் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஒரிஜினலா ஒன் ஆஃப் ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்தது. ம், ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ல அது தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஆர்டினரி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா போட்டாங்க. ஸோ ஆர்டினரி கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா இருந்தாலும் ஸ்டில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட். எப்படி அரசியலமைப்பு இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த சொத்து எனக்குன்னு அரசியலமைப்பு நம்மளுக்கு முடிவு பண்ணுது. இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை அக்வயர் பண்ணிக்கிட்டு நான் காசும் கொடுக்க மாட்டேன், நான் இஷ்டத்துக்கு 3 வருஷம் கூட சும்மா தூங்கிட்டு இருப்பேன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் ம், இட் இஸ் டோட்டலி இல்லீகல். இந்த மாதிரி பண்றது டோட்டல் இல்லீகல், இன்ஹியூமன். ம்,
ஓகேவா? ஒரு மனித உரிமைக்கு எதிரான செயல் இது. ஸோ இது தொடர்ந்து என்ன சொன்னாங்க? இந்த மாரி இத தொடர்ந்து ரிப்பீட்டடா நம்ம கேட்ட கேள்விக்கு என்ன பதில் வந்தது அவங்க கிட்ட இருந்து? அவங்க சொன்னதுன்னா, இது உடனே முடியாது. ம். 1 வருஷம் கூட ஆகலாம், 2 வருஷம், 3 வருஷம் உடனே ஆகலாம். முடியாதுன்றது காரணம் என்ன? கவர்மெண்ட் கிட்ட காசு இல்லையா? இல்ல இவங்க வேலை செய்யறதுக்கு ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. அ, இங்கிருந்து 8, 12 கிலோமீட்டரு. அ, அந்த 12 கிலோமீட்டருக்கு மொத்த இதுவும் லேண்டையும் நாங்க அ, கையகப்படுத்திட்டு, அதுக்கப்புறமா தான் வந்து இன்ஜினியர்லாம் வர வச்சு, அந்த ம், எஸ்டிமேட்லாம் போட்டு, ஸோ இப்போ மேக்ஸிமம் இத பண்றதுக்கே உங்களுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுன்றாங்க. ம், நான் என்ன கேட்டேன்னா, நீங்க இன்னும் 1 வருஷம் இல்ல, எத்தன வருஷம்னா ஆகட்டும். ம், ஆனா எங்களுக்கு நீங்க பார்ட் அமௌண்ட் குடுக்கணும். ம், இல்லையா? ம். நீங்க பண்ணவே தேவையில்ல. எங்க லேண்ட ஏன் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்க நாலேட்ஜ் இல்லாம. இப்போ எனக்கு இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ம். ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எப்படி இருந்தாலும் கரண்ட் ஓனர் யாருக்காவது வித்தா கூட, இல்ல அத வச்சு லோன்ல ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணா கூட, அட் எனிவே அது ம். என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் கவர்மெண்ட் கேன் இஷ்யூ நோட்டிஃபிகேஷன் அக்வைர் தி ப்ராப்பர்ட்டி. பண்ண தான் போறாங்க. அது ஃப்ரீஸ் பண்றதுனால யாருக்கு எந்த பிரயோஜனம் இருக்கா? இல்ல. இல்ல. இப்ப நான் அத வச்சு இப்ப என் வீட்ல 1000 பிரச்சனை இருக்கு. குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும். அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு. வேற ஏதாவது நான் கடன் கட்டணும்னா, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும். இப்ப இந்த ஃப்ரீஸ்னால என்னால ஃபண்ட்ஸும் ரைஸ் பண்ண முடியாது. ம். அஃப்கோர்ஸ் இந்த மாரி பிரச்சனை இருக்கும்போது யாரும் வாங்க மாட்டாங்கன்னு வச்சுக்கங்க. விக்க ம். முடியாதுன்றது ஓகே. ஆனா ஃபண்ட்ஸ நான் ரைஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் அது பேங்க் கிட்ட வந்து ப்ராப்பர்ட்டி ம். அடகு வச்சு ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட என்னால முடியாது. பிகாஸ் இந்த ஃப்ரீஸ்னால, ஆமா. ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீஸ்னால. அப்போ ஒண்ணு என்ன பண்ணணும், ப்ரொசீடிங்ஸ வித்தின் அ ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் டைம்ல முடிக்கணும். ம். முடிச்சுட்டு காச உடனே டிஸ்போஸ் பண்ணணும். குவாண்டம் லம்ப் சம்ம குடுத்துறணும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, ஃப்ரீஸ ரிமூவ் பண்ணணும். ஸோ ம். தட் நாங்க வந்து வேற ஏதாவது பேங்க்குக்கு ஏதாவது காச குடுத்து ஐ மீன் அடமானம் வச்சு காச ரைஸ் பண்ணோம். ம். ஸோ இது தொடர்ந்து நம்ம வந்து ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஹியரிங்க்கு வந்தது. கவர்மெண்ட் டிட்கோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்க வந்து இதுக்கு வந்து இது கவுண்டர் கொடுக்குறோம், ரிப்ளை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். தொடர்ந்து அந்த அடுத்த ஹியரிங்ல என்ன தகவல் சொல்றாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அரசாங்க அதிகாரிகளுக்கு டிட்கோ ஸ்பெஷல் தாசில்தாரோ, டிஆர்ஓ ஸ்பெஷல் டிஆர்ஓவோ அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டிட்கோ அக்விசேஷனுக்கு நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, ஒரு இடத்த வந்து ஃப்ரீஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு இஷ்டத்துக்கு 1 வருஷம் 2 வருஷம் வந்து அதை எதுவுமே பண்ணாம வேலை பார்க்காம அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிறது வந்து இட் இஸ் டோட்டலி இன்ஹியூமனு வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டான இது செயல்பாடுன்னு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நம்ம வந்து இது தொடர்பாக நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் கலெக்டருக்கு, ஸ்பெஷல் தாசில்தாருக்கு, டிஆர்ஓ அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி லேண்ட் அக்விசிஷன் டிட்கோவில் இவங்களுக்கெல்லாம் நோட்டீஸை கொடுத்துருக்கோம். ஸோ பொதுவாக நம்ம நோட்டீஸ் கொடுத்தா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் உடனே அப்படியே ரியாக்ட் பண்ணி ஐயோ பாவம் அப்பாவி மக்களுக்காக நம்ம உடனே செயல்படணும் அப்படின்னு 100% பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். ஆனால் இன்னொரு லிமிட்டட் டைமில் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், பதில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்ப்போம். இதை தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே இவங்க முடிக்கல, இப்படியே தொடர்ந்து இழுத்துட்டே போனாங்கன்னா தமிழக மக்கள் உரிமை இயக்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டங்கள் திருவள்ளூரில் நடத்த வேண்டியதாக இருக்கும்ன்றதை நான் தாழ்மை பணியோடு தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.